فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹு தாலா நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒருவராக நம்மை கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பிறக்க செய்தான், அதிலே வாழச் செய்கிறான். இனியும் மரணம் வரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே வாழ்ந்து மறையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே காட்டப்படும் முன்னு நம்முடைய உயிர் பிரியும் நேரத்தில் அந்த நபியை கண்டு நம்முடைய உயிர் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய பேரருள் கிருபை ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தான். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னாடி பேசினாங்க. பெருமானாரை பற்றி ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகிறான், 10 தரஜாக்களை கொடுக்கின்றான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான். ஒரு ஸலவாத்து. அதிலே எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் பிரியம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து அந்த பிரியத்துடன் நாம் ஸலவாத்து சொல்லும் போது அது 700ஆக 7000ஆக 7 லட்சமாக கூட அல்லாஹ் தஆலா அந்த நியாமத்துகளை அல்லாஹ் நன்மைகளை அருள் புரிய காத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத் ஸிக்ரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மேல ஸலவாத் சொல்றோம் பாருங்க, அது என்னது? நபியுடைய ஸிக்ர். நபியை பற்றி நாம் நபியின் மீது துஆ செய்கிறோம், நபிக்கு துஆ செய்கிறோம். நபிக்கு துஆ தேவையா? எல்லா மூமினானவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யணுமா? அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது துஆ அல்ல, உங்களுக்கான துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் எவ்வளவு ஸலவாத்து சொல்கிறீர்களோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். இப்போ ஸலவாத்னா என்ன? அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்றான், மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள், மூமின்களை நீங்களும் சொல்லுங்கள்ன்றான் அல்லாஹ். எந்த அமலையுமே அல்லாஹ் நான் தொழுகிறேன், மலக்குகள் தொழுகிறாங்க, நீங்களும் தொழுவுங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அல்லாஹ் யாருக்கு தொழுவான்? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவனே. அவன் யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன் அவன். நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லாரும் குர்ஆன் ஓதுறாங்க, ஏன்னா கலாமுல்லாஹ். என்னுடைய பயானிய எழுதி வச்சிருக்கிறார் ஒருத்தர், அதை நான் படிக்கலாம். என் பயானிய ஒருத்தர் புக்கா போட்டாரு, என் புக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு என் பயான் எப்படி இருக்குன்னு நானே படிச்சு பார்க்கலாம்ல. என் பயானிய நான் ஒரு டேப் ரெக்கார்டில் போட்டோ ஏதாவது ஒரு ப்ளூடூத் போட்டு கேட்கலாம், மொபைலில் போட்டு கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் தான் கலாம நான் ஓதுறேன்னு சொல்லவே இல்லை. நாமளே நம்ம கலாம படிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அல்லாஹ் நான் படிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, நான் கேட்கிறேன்னு சொல்லவே இல்லை. குர்ஆன நீங்க ஓதுனா நான் கேட்கிறேன்றான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், கலாமுல்லா இறைவனுடைய குர்ஆன் கலாமுல்லாவை நாம் ஓதும் போது அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் நீங்க அல்லாஹ்வுடைய திருமறையை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தால், நான் வரும்போது ஆஜியார் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அப்பதான் அந்த சிந்தனை வந்துச்சு, அல்லாஹ்வுடன் பேசுகிறோம் நாம், அல்லாஹ் நம்முடன் பேசுகிறான். குர்ஆனை நாம ஓதுனா நம்ம நாவில் நாம ஓதுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? கலாமுல்லா, என்னுடைய கலாம் இது, நான் உன்னிடம் பேசுகிறேன். பெருமானாருடைய ஹதீஸ். நாம தொழுகையில நம்ம குர்ஆன் ஓதுறோம் பாருங்க, மகரிப் தொழுகையில ஹஜ்ரத் ஓதுனாங்க, நுனாஜிஹி பிஸ்ஸலாம், அடியான் அல்லாஹ்விடம் பேசுகிறான். தொழுகையில நாம குர்ஆன் ஓதுனா நாம அல்லாஹ்ட்ட பேசுறோம்ன்றான்.
தொழுகைக்கு வெளியில நீங்க குர்ஆன் ஓதுனா அல்லாஹ் உங்களிடம் பேசுகிறான். முகமது ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட கலாமுல்லாஹ் கூட அல்லாஹ் தஆலா நான் ஓதுறேன்னு சொல்லல. எந்த அமலும் அல்லாஹ் செய்வதில்லை. ஏனென்றால் அமல்லாம் நாம தான் செய்யணும், அடிமை தான் செய்யணும். அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே அமல் என்னங்க? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவோம். நம்மள மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹ் சொல்லுவானா? எந்த அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்லுவான்? நாம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு சொல்லுவோம். இப்ப ஸலவாத்தை நம்மள சொல்ல சொன்னான். ஸலவாத் சல்லு அலன் நபி, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வும் ஸலாத் சொல்றான், மலக்குகளும் ஸலாத் சொல்லுகிறார்கள், நீங்களும் ஸலாத் சொல்லுங்கன்னா நாம முகமது ரசூலுல்லாஹ் படி துஆ கேட்கணும். அதுதானே சல்லுன்னு சொன்னா நம்ம தொழுகிறோம், நீங்க தான் தொழுகணும். வாகிமுஸ் ஸலாத் தொழுகை நாம தொழுகணும். வாத்து ஜகாத் நாம தான் ஜகாத் கொடுக்கணும். நீங்க ஸலவாத் சொல்லுங்கன்னா நீங்க தான் சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சொல்லல முகமது ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். அல்லாஹ் நான் சொல்றேன்னு சொல்றான், மலக்குகளும் சொல்றாங்கன்னு சொல்றான் ஸலவாத்து, நீங்களும் சொல்லுங்கன்னா திருப்பி நாம என்ன செய்யறோம்? நம்ம அல்லாஹ் பெருமானார் மீது புகழணும், பெருமானார் மீது துஆ செய்யணும், நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லணும் முகமது ரசூலுல்லாஹ் மேல. பெருமானாருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவாயாக, முகமது ரசூலுல்லாஹ்க்கு அதை தருவாக என்ன சொல்லலாம். துஆ செய்யறோம்ல, மற்ற மூமின்கள் முஸ்லிம்களுக்கு ஒருத்தருக்கு துஆ செய்யறோம், அல்லாஹ் ரொம்ப சிரமப்படுறாரு, அவருடைய சிரமங்களை போகும், அந்த மாதிரி செய்யணும். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நீங்க ஸலவாத் சொல்லுன்னு சொல்றோம். நம்ம அல்லாஹ் சொல்ல சொன்னா நாம திரும்ப அல்லாஹ்வே சொல்ல சொல்றோம். क्या हो? दिया नहीं, वो लायक नहीं हम। अल्लाह मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम को दुआ करने का लायक हम नहीं, நாம தகுதி இல்லை. நாம என்ன செய்யணும்? அந்த முகமது ரசூலுல்லாஹ் மேல யா அல்லாஹ் அவருடைய அந்தஸ்து என்னவென்று உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அந்த நபியுடைய ஷான் என்ன உனக்கு தெரியும், அந்த நபியுடைய ஹால் என்ன அதான் உனக்கு தெரியும், அந்த நபியுடைய ஹல்கியத் தஹ்லீக் என்ன அது உனக்கு தான் தெரியும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால என்ன செய்யணும்? யா அல்லாஹ் அவர்களுக்கு துஆ செய்ய எங்களுக்கு தகுதி இல்லை, நீயே செய்யறமே என்று அல்லாஹ்விடம் நாம் திருப்பி விடுகிறோம். خير அல்லாஹ் ஃபஸல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத் அது ஒருவருக்கு பிடித்து விட்டால், அந்த ஸலவாத்துடைய சொல்லக்கூடிய ஸலவாத் சொல்லுவது ஒருவருக்கு முஹப்பத் ஆயிடுச்சு, பிடிச்சு போச்சு அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு சீக்கிரம் ஸலவாத்து பிடித்து விடாது. எப்பவா ஒரு தடவை ஸலவாத் ஓதுலாம், தினமும் அடிக்கடி சொன்னாங்கல்ல, எழுந்துச்சா ஒரு ஸலவாத், உட்கார்ந்தா ஸலவாத், நம்முடைய ஹால் எல்லாமே ஸலவாத்தாக மாறுறது. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்க வேண்டும், பெருமானாரின் உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மளை நேசிச்சாதான் நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்வதற்கு வாய்ப்பே கிடைக்கும். ஒரு சஹாபி ரசூல் வந்தான், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அமல்கள் ஃபர்தான அமல்கள் போக மீதி உள்ள நேரம் என்னுடைய அமல்கள்ல நான் குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் செய்யறது, நிறைய அமல்கள் செய்றேன், அதுல ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்கிறேன் என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ், முடிந்தால் இதை விட அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், இது பத்தாதுன்றாங்க. நீங்க 1/4 பங்கு, 4ல் ஒரு பங்கு நீங்க என் மீது ஸலவாத் சொல்றீங்க, அதை முடிந்தால் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப வந்தார், யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி நான் அதிகப்படுத்திட்டேன், இப்ப 2 பங்கு ஸலவாத் ஓதுகிறேன், மீதி 2 பங்கு தான் நான் மற்ற அமல்கள் செய்யறேன் அப்படின்னா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதே சொல்றாங்க, முடிந்தால் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். போயிட்டார் அந்த ஹமத். 3வது பெருமானார் திரும்ப வரார், சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது, யா ரசூலுல்லாஹ், இப்ப 3 பங்கு நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்றேன், 1 பங்கு தான் மற்ற அமல்கள் செய்யறேன்னு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிந்தால் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க, முழு நேரமும் செலவாத்தே அதிகமாக போது கேட்டாங்க. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதிகமான நேரம் செலவாத்தா ஓத ஆரம்பிச்சிட்டேன் நபி சொன்ன உடனே. அது முதலே சொல்லலாம்ல, நபி அப்படி சொல்லவில்லை. அவர் எதை சொன்னாரோ அவர் சொன்னதுபடிதான் பெருமானார் விட்டு விட்டு 4 பங்கு நீங்கள் குர்ஆனை என் மீது செலவாத்தே ஓத வேண்டும் என்று முதல்ல சொல்லல. முகமது ரசூலுல்லாஹ் உன்னுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு சொல்லிட்டான். ஹைர், அல்லாஹ் ஃபத்ல் செய்ய வேண்டும். ஒரு சஹாபி ரசூல் வராங்க நபி கிட்ட, என்னை வறுமை கவி கொண்டது. வறுமை எல்லாம் அந்த பிரச்சனை தான், எக்கனாமிக் ப்ராப்ளங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. காரு பங்களாலாம் வச்சிருக்கிறார், அவரும் எக்கனாமிக் ப்ராப்ளம். எதுவுமே இல்லை, அவரும் எக்கனாமிக் ப்ராப்ளம். எல்லாருக்குமே இந்த துனியா ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லா என்னை வறுமை கவி கொண்டது. கவி கொண்டுதான் நாய் கவுது பாருங்க, பிடிச்சிச்சு. பல்லால பிடிச்சிட்டா எடுக்க முடியுமா? இழுத்தா வலிக்கும், அதை விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. சரி பரவாயில்ல, கடிச்சிக்கிட்டு தானே இருக்குது, நம்ம இழுத்தா வலிக்குது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விடவும் முடியுமா? அந்த மாதிரி வறுமை என்னை கவி கொண்டது, இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வீட்டில் நுழைந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லு. வீட்டில் உள்ளவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் யாருமே இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லு. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறான் வீட்டில், முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நான் சொல்லலைங்க, அபூபக்கர் சித்தீக்லான்னு சொல்றாங்க. ஒரு போருக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதி திரட்டினாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவும் இந்த அபூபக்கர் தான் முந்திக்கிறாங்க, அதனால இந்த தடவை நாம முந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்துல பாதி சொத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. தன்னுடைய சொத்துல 2ஆ பிரிச்சாங்க, ஒண்ணு வீட்டுக்கு குடும்பத்துக்கு வச்சாங்க, மீதி எல்லாத்தையும் கொண்டு பெருமானார் காலையில் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திகலான அவர்களும் பொருள் எடுத்துட்டு கொடுத்துருக்கிறாங்க. உமர் அல்லாட்ட கேட்டாங்க, பெருமானார் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க? யார சொல்லா, பாதி வீட்டுல வச்சிருக்கிற, மீதி பாதி சொத்தை உங்க காலையில கொடுத்துட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கரை நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வும் ரசூலும் வீட்டுல வச்சு மீல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அல்லாஹ்வும் ரசூலும் தான் வீட்டுல இருக்கிறாங்க, என் பொருள் அனைத்தையும் உங்கள் காலடியிலே வைத்து விட்டேன் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் உமர் அல்லாஹ்னு சொன்னாங்க, என்றும் அபூபக்கரை முந்த முடியாது, நான் அதை விளங்கி கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்போ வீட்டுல யார் இருக்கா? முகமது அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள். செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ வீட்டிற்குள் நுழைந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வீட்டாருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஒண்ணு. இரண்டாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். இரண்டாவது, நபி மேல ஸலவாத் சொல்லுங்க. மூன்றாவது, ரொம்ப சின்ன அமல் தான், பெருசு கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 3 அமல் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வீட்டில சொல்லணும், இரண்டாவது பெருமானார் மேல ஒரு ஸலவாத் சொல்லணும், அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும். ஓதினால் உங்கள் வறுமை உங்களை விட்டு விரண்டோடி விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் இந்த அமலை நான் எப்பவும் வழக்கமாக்கி கொண்டேன், அதற்கு பிறகு என்னை விட்டு வறுமை விரண்டோடி விட்டது என்று சொல்றாங்க. அல்லாஹ் ஃபத்ல் செய்ய வேண்டும். ஸலவாத்துடைய சிறப்பு அவ்வளவு உன்னதமானது, உயர்வானது. ஒரு வாலிபரும் தன்னுடைய தந்தையோடு ஹஜ்ஜுக்கு போனார். காஃபிலான்னு சொல்லுவாங்க, கூட்டம் கூட்டமா போவாங்க, அந்த காலத்துல நடந்தே போவாங்க. அந்த மாதிரி அவரு ஹஜ்ஜுக்கு போறாங்க. போன இடத்துல வழியிலேயே அவங்களுடைய தகப்பனார் மௌத்தா போயிட்டார். மூத்தானவன்னு அவங்க எல்லாம் வந்த காஃபிலா நீங்க அப்புறம் வாங்க, உங்களை பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு முடியாது, நாங்க போறோம்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவர் தனிமையில இருக்கிறாரு. சரி, ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் 4 பேரை கூப்பிட்டு அடக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த மையத்துடைய முகம் மாறுகிறது, விகாரமான தோற்றம் ஆயிடுச்சு. ஒரு மிருகம் மாற, அதுவும் பயங்கரமான மிருகம் மாறி ஆயிடுச்சு, முகம் கருப்பாயிடுச்சு. இப்ப யார போய் கூப்பிடுவீங்க?
யாராவது இந்த மாதிரி வர வழியில மூத்தா போயிட்டாரு எங்க தகப்பனார் வந்து அடக்குங்கன்னு சொன்னா வந்து முகத்தை பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. இவரை அடக்குனா எனக்கு முசீபத் வந்து சேர்ந்துடும். அதனால அந்த வாலிபர் என்ன செய்யறதுன்னே தெரியல. என் தகப்பனாருடைய ஐபு குறை வெளிப்பட்டு விட்டது மௌத்துக்கு பிறகு. இது எப்படி நான் யாரை கூட்டு போய் அடக்கிறது? நான் தனியா கூட்டு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஆள் தொழு வச்சுட்டு அடக்கணும், அவரை தூக்கி என்ன செய்யறதுன்னு தெரியல. அழுகிறார் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி அழுகிறார். அப்படியே தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாருங்க. கனவுல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து அந்த நிலையில அவர் உட்கார்ந்து இருக்கிறார். தன் தகப்பனை முன்னாடி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். முகமது ரசூல்லா கனவுல வராங்க. ஒரு மனிதர் வரார். அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே ஒளிவா இருக்கு. அவங்க வந்தாங்க, தடை விட்டு போறாங்க. அந்த முகம் ரெண்டாவது எப்படி இருந்தாரோ அப்படி மாறிடுச்சு. உடனே அவங்கள்ட்ட போய் நீங்க யாரு, எனக்கு வந்து உதவி செஞ்சீங்களே என்று கேட்ட போது அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் முகமது ரசூலுல்லாஹ், உன்னுடைய தந்தை என் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத் சொன்னார். வாழ்நாள்ல ஒரு தடவை ஸலவாத் சொன்னார். அவர் செய்யாத பாவமே கிடையாது. வாழ்நாள்ல ஒரு தடவை ஸலவாத் சொன்னார். அந்த ஸலவாத்திற்காக வேண்டி அவர் நன்றி கடனாக நான் வந்து சரி செய்து விட்டேன் என்று சொன்னார். முழிச்சு பார்க்கிறாரு, கனவை முழிச்சு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அன்பர்களே, ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், காலமெல்லாம் நாம் ஸலவாத் ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்மையை கொடுப்பான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு நமக்கு தெரிய வேண்டும். நபியை முஹப்பத்தோடு நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். இப்போ சலாம் சொன்னா அது எப்படி கேட்கும்? உயிரோட இருக்கவங்க சலாம் சொல்லலாம், மூத்தா போனவங்க சலாம் எப்படி சொல்லலாம்? சில பேர் அறிவுன்றதே கிடையாது. இந்த கபர்ஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பள்ளிவாசல் கபர்ஸ்தான். அங்க நீங்க ஒரு ஏதோ ஜியாரத் போனீங்க, உங்க தகப்பனை யாராவது அடக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஒரு குல்வல்லா சூரா ஓதலாம், அல்ஹம் சூரா ஓதலான்னு போனா முதல்ல உள்ள நுழைஞ்சவொடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்னு சொல்லிட்டு நீங்களாம் முன்னாடி போயிட்டீங்க, நான் பின்னாடி வரப்போறேன், எனக்கு மூத்து இருக்கு என்ற எண்ணத்தோடு அந்த துவா ஓதும். இப்ப அங்க போய் சலாம் சொன்னா யாருக்கு கேட்கும்? அப்ப அந்த சலாம் வீணான சலாம் தானே. முகமது ரசூலுல்லாஹ் வீணான செயலையா செய்ய சொன்னாங்க? நாம் சலாம் சொன்னால் நிச்சயமாக அந்த கபராளிகள் கேட்கிறார்கள், பதில் சலாம் சொல்கிறார்கள். அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் சொல்ல சொன்னாங்க. அங்க நரகவாசிகளும் இருக்கலாம், சொர்க்கவாசிகள் தான் சலாம் சொல்லுவாங்க, நரகவாசிகள் எப்படிங்க சொல்லுவாங்க? நீ நரகவாசிகளுக்கு துவா செய்யறேன்னா அந்த வினாடி சில மணி நேரங்கள் அல்லாஹு தாலா நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னல்ல, யா அல்லாஹ் அவர்கள் சலாமத்தாக்குன்னு சொன்னல்ல, அதன் பரக்கத்தில் அல்லாஹு தாலா கபர் நரகமாக இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கமாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அவர்கள் கேட்கிறார்கள். நாங்க பெருமானார் கபர்ல அடக்கிறாங்க பாருங்க. யார் தன்னை வந்து ஜனாசாவை பார்த்தார்கள், யார் தொழுகையிலே கலந்து கொண்டார்கள், யார் தன்னை தூக்கி சுமந்து செல்கிறார்கள், எல்லாத்தையும் அந்த கபராளி பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடக்கி விட்டு உடனடியாக சென்று விடாதீர்கள். கபர்ல அடக்குறோம் பாருங்க, தூக்கி உள்ள போட்டாச்சு, மண்ணை மூடியாச்சு, வாங்கப்பா வீட்டுக்கு போலாம், அப்படி போகாதீங்க, சிறிது நேரம் அவரை சுற்றி நில்லுங்கள்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவர் புதிய உலகத்தில் போயிருக்கிறார், தனியா விட்டு வந்துடாதீங்கப்பா, அவரை தனியா விட்டுட்டு வந்துடாதீங்க. புதிய உலகத்திற்கு போயிருக்கிறார், ஆலமே பர்சக்குக்கு போயிருக்கிறார். அந்த பர்சக்கு போறதுனால அவர் திடுக்கத்தோடு இருப்பார், பயத்தோடு இருப்பார். கொஞ்ச நேரம் சுற்றி நில்லுங்கள். அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம், நின்று தல்கீன் ஓதுறாங்க. தல்கீன் ஓதுறது என்னது? சுன்னத்தே ரசூல் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க சொன்னார்கள். நம்ம சொன்னது அவருக்கு கேட்குமா? அதெல்லாம் வேற விஷயம். சலாம் சொன்னாலே கேட்கறாங்கல்ல, நம்ம தல்கீன் ஓதுறது அவர் கேட்காமையா போயிடும்? என்றாலும் தல்கீன் ஓதுறதுனால மலக்குகள் வந்து முன்கர் நக்கீர் கேள்வி கேட்டவனா பதில் சொல்லிட முடியாது. அது வாழ்ந்தாதான் முடியும், அது அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இருந்தாதான் முடியும். சரி, கபர்ல கேள்வி கணக்கே முதல் கேள்வியே மன்றப்புக்கன்று அது வந்து ஒரு ரொம்ப ரேரா வருது, ரொம்ப ரேரான ஹதீஸ் தான், 1-2 ஹதீஸ் தான் மன்றப்புக்க வருது. அதிகமான சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ் என்னன்னு தெரியுங்களா?
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும் அங்கே. அவங்க முன்னாடி வருவாங்கன்றாங்க. எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது பாவா, போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம டிவியில பார்க்கிறோம், அதிர்த்து பயானத்தை 2வது போட்டு கேட்டா அப்படியே தெரிகிறாரு. புரியுதுங்களா? டிவியில வரா மாதிரி வருவாங்களா, சினிமால வரா மாதிரி வருவாங்களா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி வருவாங்களா, இல்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி வருவாங்களா, நாம இப்படி எப்படி பார்க்கிறோம் அந்த மாதிரி வருவாங்களா, அங்க போனாதான் தெரியும், போய் பார்த்தாதான் தெரியும். ஹதீஸ் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். நபி வருவாங்க, அங்க கபர்ல வருவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை காட்டப்படும். இந்த மனிதனுடைய விஷயத்தில் உன்னுடைய அகீதா என்ன, ஈமான் என்னன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு கேள்விதான் சொல்றாங்க எல்லா சஹாபா, அதிகமான சஹாபாக்கள், அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் கபர்ல ஒரே ஒரு கேள்விதான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே காட்டப்படும், அங்க வருவாங்க, அவருடைய விஷயத்தில் உன்னுடைய ஈமான் என்னவென்று கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா, ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லிட்டா, அந்த முன்கர் நக்கீர் வந்த மலக்குகள் நும் க நௌமத்துல் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவாரை போல நீ தூங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் பதில் சொல்ல தெரியல, இரண்டாவதா என்ன சொல்லுவாங்க, மக்கள்லாம் அவரை பற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தார்களோ அதை தான் நானும் ஈமான் வைத்திருக்கிறேன்னு சொன்னா, சமட்டை வச்சிருப்பாங்க கையில, சுத்தின்னு சொல்லுவோம்ல, பெரிய சுத்தி, மண்டையிலே ஓங்கி ஒரு அடி, 7 பூமிக்கு கீழே போயிட்டு மேல வருவான். அந்த வினாடியிலிருந்து அதாபு, கபருடைய அதாபு ஸ்டார்ட் ஆயிடும். அன்பர்களே, ஒரே ஒரு கேள்விதான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் என்று அடையாளம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம முஹம்மது ரசூலுல்லாஹை ரசூலாக அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை நேசம் கொள்ள வேண்டும், பெருமானாரை நேசிக்கணும். நபியுடைய முஹப்பத் இல்லை என்று சொன்னால் நம்ம ரசூலாக பார்க்க மாட்டோம். நாம சலாம் சொன்னா அவங்களுக்கு எப்படி கேட்கும்னு சொல்லக்கூடிய கொள்கையுடையவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. மதீனால போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடாது, சொன்னா ஷிர்க், சொன்னா ஷிர்க் ஆயிடுமா. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு அல்லாஹ் சொன்னானே, அது ஷிர்கா இருந்தா அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷே அல்லாஹ்வுக்கு போகும்போது நேரா பார்த்து சொன்னா தப்பு கிடையாதுங்க, மூத்தா பிறகு சொன்னா ஷிர்க். ஈமான் என்னன்னு தெரியல, கொள்கையை மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சாதாரண கபராளிக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அவர் கேட்கறாருனாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. அதனால்தான் இப்படிப்பட்ட மக்களுக்கும் ஒரு பெருமானாருடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது சலாமோ ஸலவாத்தோ என அனுப்பப்பட்டால், ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ஒருத்தர் வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா ஸலவாத் ஓதுறாங்க, ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூத்தா போயிட்டேன். ஏன்னா நிறைய பேருடைய ஈமான் அப்படித்தானே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க, ரூஹு புடுங்கப்பட்டு விட்டது, அவருடைய ஜிஸ்மில் இருந்து ரூஹு புடுங்கப்பட்டு விட்டது, அதனால நபி மூத்தா போயிட்டாங்க. அந்த மக்களுக்காக நபி சொல்றாங்க, என்ன யார் ஹயாத்துன் நபின்னு விளங்குறாங்களோ அந்த மக்களுக்கு இல்ல, நான் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூத்தா போயிட்டா கபர்ல வச்ச பிறகு கூட நீங்க ஸலாத்தோ ஸலாமோ சொன்னா ஒரு மலக்கு எனக்கு அதை கெத்தி வைக்க வராங்க, எனக்கு ரூஹு திரும்ப ஊதப்படுது. ஈமான் படி நான் மௌத்துனே வச்சுக்கோ, எனக்கு ரூஹு ஊதப்படுதுனாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மலக்கு வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று எத்தி வைக்கப்படுகிறது, நான் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறேன். எனக்கு மீது ஸலவாத் சொன்னா, என் மீது சலாம் சொன்னா நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம் என்று சொல்கிறேன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க, இவருடைய அகீதா படியே ஒருத்தர் ஸலவாத் சொன்னா உடனே எத்தி வைக்கப்படுது, ரூஹு ஊதப்படுது, அப்புறமா எத்தி வைக்கப்படுது. ரூஹு இருந்தா தானே கேட்பாங்க. பாமர மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க, எனக்கு ரூஹு ஊதப்படுது, எத்தி வைக்கிறாரு, திரும்ப ரூஹு எடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எந்த மூலையில செலவாத் சொல்லாம இருக்கிறாங்க சொல்லுங்க? இப்போ 24 மணி நேரமும் செலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 24 மணி நேரம் முகமது ரசூல்லா மேல செலவாத் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சலாமும் தரூத் இல்லாத நேரமே இல்லைங்க. நபி மேல செலவாத் சொல்லப்படாத நேரமே இல்லை. ஆஷிகீன்கள் 24 மணி நேரமும் செலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். முதல் விண்ணுலகம் போனார் ஒருத்தர், இங்க சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம செய்திலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா, நாங்க போய் கேட்ட ஒரே வார்த்தை, நாங்க போனதுல இருந்து பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனக்குன்றார். ரிப்பீட்டா பாருங்க. ஏன்னா ஒரு நாட்டுல மகரிபா இருந்தா இன்னொரு நாட்டுல ஃபஜ்ர் ஆயிடும். காலநிலை மாறி மாறி வருது பாருங்க. 24 மணி நேரமும் வக்து நமக்கு பிரிச்சு பிரிச்சு இருக்குது. ஆனா உலகம் பலதாக, அதாவது பல மாநிலங்களாக பல நாடுகள் இருக்கிறதுனால ஒரு நாட்டுல இரவு இருந்தா ஒரு நாட்டுல பகல், ஒரு நாட்டுல 3 மணி நேரம் வித்தியாசம், 2 மணி நேரம் வித்தியாசம், இப்படி வித்தியாசப்படுறதுனால நான் அந்த பாங்குடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்து 24 மணி நேரம் தான் கேட்குது எனக்கு அப்படின்னாரு. அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். செய்தி என்னன்னா, வக்துல சொல்லப்படக்கூடிய பாங்குக்கே டைம், அதாவது கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா செலவாத்துக்கு நேரமே கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம், சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு உயிர் பிரிகிறதே கிடையாதுப்பா, உயிர் போகிறதே இல்லை. நபியுடைய ரூஹ கொடுத்தாங்கல மலக்கு, அப்பத்துல இருந்து ரூஹ் எடுக்கப்படவே இல்லை. ஏன்னா சலவாத்தும் சலாமும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நம்ம ஹயாத்து நபின்னு சொல்றோம். முகமது ரசூலுல்லாஹ் ஹயாத்து நபி. ஹேர் அல்லாஹு தஆலா பாமரருக்கும் விளங்குற மாதிரியும் ஹதீஸ பெருமானார் சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத் விளங்கியவர்களுக்கும் ஹகீகத்தே முகமது என்ன அப்படின்றது சொல்லப்பட்டு விட்டது. நம் போன்ற மனிதர் அல்ல முகமது ரசூலுல்லாஹ், நம்ம விட உயர்வானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸலவாத் அது ஒரு உயர்வான அமல், நம்முடைய உள்ளத்தை ஒளிவாக்கக்கூடிய அமல் ஸலவாத். ஹஜ்ஜத்துல் சொன்னாங்க, எந்த அமல் நீங்க செஞ்சாலும் சரி, பிறருக்கு காட்ட செஞ்சால் அதுக்கு நன்மையே கிடையாது. அல்லாஹ் கந்த துணியை மூஞ்சில சுருட்டி எரிகிற மாதிரி எரிஞ்சிருவான், எந்த அமல் செஞ்சாலும் சரி பிறருக்கு காட்டுவதற்காக. ஆனால் ஒரே ஒரு அமல் ஸலவாத் எனக்கூடிய அமல், நீங்கள் பிறர் கேட்கணும்னு சொல்லி பிறர் பார்க்கணும்னு சொல்லி செஞ்சாலும் அந்த அமலுக்கு ரிஜெக்டே கிடையாது. ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல, நான் நேசிக்கக்கூடிய நபி மேல நீ ஸலவாத் சொல்றேன்றான் தான், அதை நான் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன்? நீ எந்த ஹால்ல சொன்னாலும் சரி, எந்த நிலையில் சொன்னாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்றேன்றான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தன்சா ஃபி துஆ யா உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே உங்களுடைய துஆவிலே என்னை மறந்து விடாதீர்கள். நாம சொல்றோம் பாருங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் பாருப்பா துவா செய்ப்பா, எனக்காண்டி என்ன மறந்துடாதப்பா துவாவில், அப்படி அல்ல இது. நாம் இன்னொருத்தர் துவா செய்ய சொல்றோமே அந்த மாதிரி துவா இல்ல. லா தன்சா ஃபி துஆ யா உமர், உமரே உங்களுடைய துவா கபூலாகணும்னு சொன்னா என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், என்னை நினையுங்கள், என் சிக்ரை செய்யுங்கள், அப்பதான் உங்க துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாட்ட என்ன சொல்றாங்க, முன்னாடியும் பின்னாடியும் என் ஸலவாத்தை சொல்லுங்க, என்னை நினைவு கூற மறந்துடாதீங்க, இல்லைன்னா உங்க துவா கபூல் ஆகாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் துவாவுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லணும், துவாவை முடிக்கும் போதும் ஸலவாத் சொல்லணும். ஏன்னா நம்ம மேல என்ன அல்லாஹு தாலாவுக்கு கோபம் இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம துவாவை அங்கீகரிக்காமல் விட்டாலும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சொல்லக்கூடிய துவாவை அந்த ஸலவாத்தை அங்கீகரிக்காம இருக்க மாட்டான். அந்த 2
அந்த 2 துவாவுக்கு மத்தியில 2 செலவாத்துக்கு மத்தியில நம்முடைய கோரிக்கையை சேர்த்து இருக்கிறோம். இதை எடுத்துட்டு அதை விடுற பழக்கம் அல்லாட்ட கிடையாது. அதனால நபியுடைய செலவாத்தை எப்போது அங்கீகரிக்கிறானோ உங்க துவாவியை சேர்த்து அங்கீகரிச்சிருவான். அதனால்தான் 2 துவாவுக்கு மத்தியில் உங்களுடைய செலவாத், உங்களுடைய கோரிக்கைகள் இருக்க வேண்டும். 2 செலவாத்துக்கு மத்தியில், பெருமானாருடைய துவா செய்வதற்கு மத்தியில் உங்கள் கோரிக்கைகள் இருக்க வேண்டும். ஹைரபில் அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ம ஈமான் கொள்வோம். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வோம்? அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வோம்? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் புதுசா வந்தார். நீங்க அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஈமான் கொண்டிருக்கிறேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் என்னன்னு ஈமான் கொண்டிருக்கீங்க? உங்களுடைய விளக்கம் என்ன உங்களுடைய உள்ளத்துலன்னு கேட்டா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு ஈமான் கொண்டிருக்கிறேன். அதை தவிர வேற என்ன ஈமான் இருக்கு? வேற என்ன ஈமான் இருக்கணும்? இது ஒண்ணுதான் இருக்குதுன்றாரு. அப்போ இபாதத்து, வணக்கம் என்பது நாம செய்யறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், நம்ம தானே வணங்கணும். அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம், அந்த வணக்கத்தை ஏற்றுக்கோக்கணும் அல்லாஹ். இப்படிதான் நம்முடைய ஈமான் இருக்கு. நாம் ஏதோ கொடுப்பதை போல இருக்குது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்தான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் வணக்கமே. 12 வருட காலம் சஹாபாக்களுக்கு வணங்கவே இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்றது சஹாபாக்கள் முதல்ல அவர்கள் விளங்கினார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கலாம். இப்போ நம்ம தொழுகிறதுனால நம்ம தான் அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சுட்டே இருக்கிறோம். அல்லாஹ் என்னுடைய கோரிக்கைகள் எதையுமே கேட்க மாட்டானே அப்படின்ட்டார் ஒருத்தர். நானும் தொழுகிறேங்க, குர்ஆன் ஓதுறேன், ஜிக்ர் செய்யறேன், எல்லாமே செய்யறேன், என்னுடைய நாட்டம் மட்டும் நிறைவேற்ற மாட்டேது, நானும் பல வருஷமா கேட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? அதுக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. என் நாட்டம் நிறைவேற மாட்டேது, ரொம்ப காலமா அந்த துவாவை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அல்லாட்ட. நான் பர்ஃபெக்டா தொழுகிறேன், 5 வேளை கரெக்டா தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சட்டதிட்டங்கள் படி நான் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்துக்கிறேன். அப்படி இருந்தும் என் நாட்டை நிறைவேறல, என்ன செஞ்சா நிறைவேறும் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? நான் கரெக்டா இருக்கிறேன், தொழுகையில கரெக்டா இருக்கிறேன், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, ஹராம் ஹலால் பேணுதல் எல்லாமே கரெக்டா இருக்கிறேன், ஆனாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டான். அப்படின்னா நான் நியாயவானாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு தடுத்து கொண்டு அநியாயம் செய்கிறான்னு சொல்றாரு. சொல்லாமல் சொல்வது அதுதான். எங்க பையன் சொல்றான், நான் கரெக்டா தாங்க நடந்துக்கிறேன் எங்க பாப்பா கிட்ட, ஆனா அவரு தான் கரெக்டா எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன அர்த்தம்? எங்க அப்பா சொல்றதுலாம் கேட்டுட்டு நான் நடக்கிறேன், எங்க பாபா சொல்றது பற்றிலாம் நான் நடக்கிறேன், ஆனா அவரு எனக்கு காசு கேட்ட கொடுக்க மாட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மீது இவர் அநீதம் செலுத்துகிறார், அநியாயம் செய்கிறார்னு சொல்றாருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இதுவும் இருக்குது. அன்பர்களே, தன்னை நியாயவானாகவும் இறைவனை அநியாயக்காரனாகவும் எவன் காட்டுகிறானோ அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் கொடுக்கின்றான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்கு பாருங்க, அது எதுவாக இருக்கலாம். வறுமை, உடல்நல குறைவு, நோய் நொடிகள், குடும்பங்கள்ல பிரச்சனை, இப்படி பலவிதமான சோதனைகள் இருக்கு. இல்ல எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சொல்றான்ல, என்ன கடை வச்சாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, எல்லாமே லாஸ் ஆகுது. இது எல்லாமே ஒரு சோதனைகள் தான். இந்த சோதனைகள் அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் கொடுக்குறான். எல்லாருக்குமே அந்த சோதனைகள் இருக்கதான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய ஈமான் என்ன? அல்லாஹு தஆலா 3 விதமாக சோதிக்கிறான் அடியார்களை. ரவுதுல் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா, 3 விதமாக அல்லாஹு தஆலா அடியார்களை சோதிக்கின்றான். ஒன்று தண்டனையாக இருக்கிறது, அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான்றாங்க. இரண்டாவது, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர்கள் அல்லாஹ் பிடிச்சிருக்குது, ஆனா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். இரண்டாவது. மூன்றாவது,
அவர்கள் பாவமற்றவர்கள், பரிசுத்தமான நிலையில தான் இருக்கிறாங்க, நல்லடியார்களாக இருக்கிறார்கள். அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதனைகள் கொடுக்கிறான். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்தது சோதனையா, தண்டனையா, அல்லது பாவ மன்னிப்பா, இல்ல அந்தஸ்து உயர்வா? எப்படிங்க இதை கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் சோதனை இருக்கதானே செய்யுது. அதுக்கும் அடையாளம் சொல்லி இருக்கிறாங்க. நான் சொன்ன பாருங்க, தன்னை நியாயவானாகவும் அல்லாவை அநீதமானவனாகவும் எவன் சித்தரிக்கின்றானோ அவன் உள்ளத்துல நினைச்சாலும் சரி, சொல்லும் போது அப்படி சொல்லனாலும் பரவாயில்ல, உள்ளத்துல நினைக்கிறான் நான் சரியா தானே செய்யறேன், நான் கரெக்டா தானே நடக்கிறேன், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி சிரமம் கொடுக்குறான் அப்படின்னு ஒருவன் நினைத்தால், கல்பு தான் முக்கியம், அவனுக்கு தண்டனை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை அது. தண்டனையில ரகம் இருக்காது. உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்க, ஒரு கெட்ட பையனோடு சேர்ந்து ஒரு கெட்ட செயல் செஞ்சுட்டா உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்க, அதுல ரகம் இருக்கும். அவனை திட்டிட்டு வந்துட்டீங்க, ஏன்டா நீ நான் சேராதுன்னு சொன்னாலும் நீ தான் வந்து கூப்பிடுற அப்படின்னு அவனை திட்டீங்க, ஆனால் அதுல ரகம் இருக்காது. இல்ல லைட்டா அப்படி தட்டுனீங்க, சும்மா தாங்க தட்டினார் அவர், ஆனா தான் பிள்ளையதான் ரொம்ப போய் அடிச்சாருங்க அப்படின்னாலும் இதுல ரகம் கிடையாது, அதுல ரகம் இருக்கு. என் பணியை எப்படியாச்சும் நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறோம், இவன் கெட்டு நாசமா போட்டோம்னு நினைக்கிறோம். தண்டனையில ரகம் இருக்காது. அல்லாவை அநீதமானவனாக எவன் காமிக்கிறானோ, நான் நல்லதான் நடக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இப்படி தீங்கு செய்தான், அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்க மாட்டான் என்று நினைத்தால் அது தண்டனை என்று சொன்னார்கள். இரண்டாவது, நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று உள்ளத்தாலும் நினைக்கணும். எவர் உள்ளத்தால் நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், யாராவது கேட்டா கூட சொல்லுவாங்க, என்ன செய்யறது, நான் செஞ்ச பாவங்க, நீங்க துவா செய்யுங்க என்று சொல்வார்கள். அப்படி சொல்பவராக இருந்தால், அப்படி நினைப்பவராக இருந்தால் அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க தான் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். மூன்றாவது, அவர்கள் ஹாமோஸாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட என்னங்க இப்படி ஒரு சோதனையில இருக்கீங்கன்னா, நான் நல்லதானே இருக்கிறேன், நான் நல்லதான் இருக்கிறேன், இன்னும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என் பாவத்துக்கு எவ்வளோ செய்யவும் ஒண்ணும் இல்லாம விட்டு வச்சிருக்கிறான், நான் மசேமேஹேன்னு வாங்க. அப்படி யாரை பார்க்கிறீர்களோ அவருடைய அந்தஸ்து உயர்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க அல்லாஹ்வின் மீது அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாங்க. நாம அடிமை, என் ரப்பு எனக்கு எதை கொடுத்தாலும் நான் இரு கரம் ஏந்தி வாங்கிக்கிறேன், அது முசீபத்தா இருந்தாலும் சரி என்று நினைப்பார்கள். நம்ம போனோம் துவா கேட்கிறோம்ல, அவங்க போனோம் துவா செய்ய மாட்டாங்க. அவன் கொடுத்தது இது, ஏன் கொடுத்தான்னு அவனுக்கு தான் தெரியும். என் ரப்பு எனக்கு கயிர் செய்யறவன் ஷர்ரு செய்யறவன் அல்ல, நான் இரு கரம் ஏந்தி வாங்கி கொடுக்கிறேன் நினைப்பான். என்னங்க தகப்பா வாப்பா உங்களுக்கு இவ்வளவு சின்னதா கொடுத்துட்டாரு, அவர் மட்டும் பெருசா கொடுத்தாருன்னா, என் வாப்பா எது செஞ்சாலும் அது சரியா தான் செய்வாரு சொல்லாம. அந்த பையனு மட்டும் நிறைய கொடுத்துட்டாரு, உங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டாரு, அவருக்கு தெரியுங்க, நீங்க சொல்லாதீங்க, போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என் வாப்பா எது செஞ்சாலும் கயிறு செய்வார். அந்த அளவுக்கு பெரிய மகன் தகப்பனை பொருந்திக் கொள்வானே, அப்படி அவர்கள் இறைவனை பொருந்திக் கொள்வார்கள். நன்மை கொடுத்ததற்கல்ல, தீங்கு செய்ததற்கும் பொருந்திக் கொள்வார்கள். அல்லாவின் பார்வையில், மற்றவருடைய பார்வையில் இது தீங்கு போல் இருக்கிறது, எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்று நினைப்பார்கள். எது? நோய், முசீபத், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ரவுதுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி, அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பொருள் போயிடுச்சு, கப்பல்ல வந்த பொருள் லட்சக்கணக்கான பொருள் மூழ்கிச்சுன்னும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து, இல்லைங்க அது நம்ம பொருள் இல்லையா, வேற யாரோட நம்மளுக்கு சலாமத்தா வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன அர்த்தம்? ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ், ஒண்ணு என்ன அல்லாஹ் சொல்லணும், இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா ஓகே, ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. நான் பொருள் போனதுக்கோ வந்ததுக்கோ சொல்லவே இல்லை. பொருள் போனதுன்னு சொல்லும் போது என் கல்வை பார்த்தேன், ஏதாவது கவலை வருதான்னு, ஒண்ணுமே இல்லை, அல்லாஹுடைய இன்பத்தில் மூழ்கி இருக்கு, அதனால அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். ரெண்டாவது, பொருள் வந்ததுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது, அப்பவும் என் கல்வை பார்த்தேன், ஏதாவது சந்தோஷப்படுதான்னு, அல்லாஹ்வுடைய கூட இருக்கிறான்ற சந்தோஷத்தை தவிர வேற ஒரு சந்தோஷம் அதுல இல்லை. பொருள் வந்ததுக்கு உண்டான சந்தோஷம் இல்லை, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். யா அல்லாஹ், இரு நிலையிலுமே என் உள்ளத்தை ஒரே நிலையில் வைத்திருக்கிறான். எனக்கு சந்தோஷம் வந்தா நீ கூட இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். இறை நேசர்களுடைய நிலை அதுதான்.
அல்லாஹ் எப்படிப்பட்ட முசீபத்தை கொடுத்தாலும் அவர்கள் நீங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். நபிமார்களின் குணம் தோய்ந்தவர்கள் தான் வலிமார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபிமாரை விட அதிகமாக நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் தஆலாவை தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டார்கள், வணங்கினார்கள், முஹப்பத் வைத்தார். கைரண்டு அல்லாஹ் தஆலா நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஸலவாத்துடைய மகிமையை விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். ஸலவாத் நம்ம ஓதுதான் செய்யணும், ஆனால் அது குறைவாக இருக்கிறது. அதிகமாக ஸலவாத் நபி மேல அதிகமாக ஸலவாத். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ரொம்ப மோசமானவன். அவன் நன்மைன்னு ஒண்ணு செஞ்சதே கிடையாது, எல்லாருக்கும் தீங்கு செஞ்சிருக்கிறான். அவன் ரவுடி மாதிரி, பெரிய ரவுடி மாதிரி, அவன் தாதான்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி. அவன் மூத்தா போயிட்டான். மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவன் காலையை கையை கெட்டி காட்டுல கொண்டு போய் போட்டான். நாய் நரி சாப்பிட்டோம், இவனை போய் அடக்க வேற செய்யணுமா, அவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறான், தூக்கி போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், என்னுடைய நேசர் பாருங்க, என்னுடைய இறை நேசர் காட்டுல கிடக்கிறார், அவர் மூத்தா போய் அவரை குளிப்பாட்டி தூக்கி அடக்குங்கன்னு சொல்றான். உடனே தான் உம்மத்துக்கிட்ட சொன்னாங்க, அப்பா ஒரு இறை நேசர் காட்டுல இருக்கிறாராம், மூத்தா போயிட்டாராம், அவரை தூக்கிட்டு வந்து நம்ம அடக்குவோம், சுத்த குளிப்பாட்டி அவரை தொழு வச்சு நம்ம அடக்குவோம்னு சொல்லி கூட்டு போய் இந்த மையத்தை காட்டுறாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க நான் இதை இவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா, தெரிஞ்சுதான் நாங்க காலை கையும் கட்டி போட்டு நாய் நதி சாப்பிட்டோம்னு போட்டு வந்தோம், அதை நீங்க வந்து குளிப்பாட்டி அடக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்க இவங்க, அல்லாஹ் இறைநேசன்ல சொன்னான், அப்ப நம்ம மையத்தை மாத்தி பார்த்துருக்கும் போது தெரியுது, வேற ஏதோ ஒரு மையத்தை எங்கேயா கிடக்குதான்னு தெரியலையே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. யா அல்லாஹ் இந்த மையத்து மோசமானவனா, வேற யார் யாரெல்லாம் இறைநேசர் அப்படின்னு கேட்கும்போது இவன் தான் என் இறைநேசர், அந்த அடியான் தான் என்னுடைய இறைநேசன். உடனே எங்க அல்லாவே சொல்லிட்டான், தூக்குங்கன்னு சொல்லி தூக்கி கையெல்லாம் அவுத்து, கால் கையெல்லாம் கட்டெல்லாம் அவுத்து இது பண்ணி கஃபன் பண்ணி அடக்கிட்டாங்க. தொலை வச்சு கஃபன் பண்ணி அடக்கியாச்சு. சரி அல்லாஹ் சொல்லிட்டா வேற என்ன செய்ய முடியும்? அப்போ கேட்கறாங்க, யா அல்லாஹ் முடிச்ச பிறகு கேட்டாங்க, யா அல்லாஹ் இவரை நீ வலியுள்ளான்னு சொல்ற, மக்கள் எல்லாம் பாவி மோசமானவன் கொடூரன்னு சொல்றான், எது உண்மையா அல்லாஹ் தெரியுது? அப்பதான் அல்லாஹ் சொன்னா, அந்த மக்கள் சொல்றதுதான் உண்மை, அந்த மக்கள் சொன்னதும் உண்மை, நான் சொன்னதும் உண்மைன்றான். என்னன்னா அவன் அப்படி கொடூரமானவன் தான் இருந்தான். ஆனால் நல்லடியார்கள் சொல்லுவோம் பாருங்க, உலமாக்கள் நல்லடியார்கள், அப்படி யாராவது அவன் வீட்டு வாசலை தேடி உதவின்னு வந்துட்டா தன்னுடைய கூட்டாளிகளாம் தனியா அனுப்பி விட்டுட்டு அவர்கள்ட்ட பேசி அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். அவங்க என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கேட்டு அதை பூர்த்தி செஞ்சான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒண்ணு, அவன் இது தௌராத் வேதத்தை ஓதுனான். ஓதும் போது முகமது ரசூலுல்லாவுடைய பேரு தௌராத்துல வந்துச்சு. அவனே அறியாம ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், முகமது ரசூலுல்லாவுடைய பேரு வந்துச்சு. முகமது வந்தவன ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லிவிட்டான். அது எனக்கு பிடிச்சி போச்சுன்றான். முதல் சொன்ன செயல் இருக்கு பாருங்க, அதை விட நபி மேல எப்ப இவன் ஸலவாத் சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால்தான் நான் அவரை வலியுல்லாவாக ஆக்கினேன்னு சொல்றான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். நபி மேல ஸலவாத் சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி அதுதான் சொல்றான் அல்லாஹ், முகமது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்ல வச்சது யாருங்க? அல்லாஹ் தான் சொல்ல வச்சான். நபியுடைய பேர் வந்தவன ஸலவாத் சொல்ல வச்சான். காரணம், அவன் நல்லடியார்களை மதித்ததன் காரணமாக, நல்லடியார்களை அவன் மதித்ததன் காரணமாக அவனே அறியாம நாவிலே ஸலவாத்தை வர வைத்து நான் இறை நேசராக ஆக்கினேன். இறை நேசர் ஆவதற்கு ஸலவாத்து காரணமாக இருக்கிறது. இறை நேசர் ஆவதற்கு ஸலவாத்து காரணமாக இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முஹப்பத்தோடு ஸலவாத் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வை எப்படி நாம் ஈமான் கொள்ளணும்? நம் தேவைகளை பூர்த்தி செய்வோன் அல்லாஹ், ஹாக்கிம் அல்லாஹ், ராசிக் அல்லாஹ், மாலிக் அல்லாஹ், காலிக் அல்லாஹ்னு ஈமான் கொள்ளணும். அதே மாதிரி முகமது ரசூலுல்லாவையும் நாம் எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிதான் ஈமான் கொள்றோம். ரசூல் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று ஈமான் கொள்வது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், அதனால் நான் அவனை வணங்குகிறேன். நம்ம தேவைகள் அல்லாஹ் தாங்க பூர்த்தி செய்யறான். நமக்கு ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ்.
நம்மளை வாழ வைக்கிறது அல்ல, இந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றது அல்ல, நமக்கு ஆஃபியத்து பிச்சை கொடுத்தது அல்ல. அவனை வணங்காம வேற யாரை வணங்குறது? முகமது ரசூலுல்லாஹ். ரசூல் நம் போன்ற ஒருத்தர் மனிதர், அவர்கள் அல்லாஹ் ரசூல் ஆக்கலாம், அதனால நான் ஈமான் கொள்றேன். அப்படி ஈமான் இல்ல. ஈமானுடைய முஃபஸ்ஸல் ஈமான் வைக்கணும், முஜ்மல் ஈமான் பத்தாது. எப்படி அல்லாஹ் மேல முஜ்மல் ஈமான் பத்தாதோ முஃபஸ்ஸல் ஈமான் வரணுமோ, அப்பதான் அல்லாஹ் மேல ஸ்ட்ராங்கான ஈமான் இருக்கும். நீங்கள் சோதனை காலங்களில் என் ரப்பு கொடுப்பான் என்ற ஈமானோடு நிற்க முடியும். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வர வேண்டும் என்று சொன்னால், நேசம் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த நபியுடைய ஜாத்தை எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் கொள்ளணும். எல்லா நபிமார்கள் போலயும் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஒரு நபி என்று அல்ல. எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் முகமது ரசூலுல்லாஹ் என்பதும் அல்ல. எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவர், ஹெட் முகமது ரசூலுல்லாஹ், லீடர் முகமது ரசூலுல்லாஹ். அந்த ஈமான் போதுமா? அதுவும் போதாது. திருமறையில் அல்லாஹ் சொல்றான், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி ஈமான் வைத்திருக்கிறான், நபியை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், நபியை அல்லாஹ் தஆலா எப்படி வாழ வச்சிருக்கிறான், நபியை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கி இருக்கின்றான், அந்த மாதிரி ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களும் 1,24,000 நபிமார்கள் சொல்றோம். கடைசியாக காத்தமுன் நபி, அந்த ரிசாலத்தை முடிக்க வந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ். கத்தமுன் நுபுவத் முகமது ரசூலுல்லாஹ்வை கொண்டு காத்தமுன் நபி பெருமானார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு முகமது ரசூலுல்லாஹ் வரப்போறது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு முகமது ரசூலுல்லாஹ் வரப்போறது இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு கடைசி இறுதி தூதராக தான் முகமது ரசூலுல்லாஹ் வரப்போறாங்க. இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? கொண்டு வரதே அல்லாஹ் தானேங்க, அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இல்ல நபிமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா நான் வாக்குறுதி வாங்குகிறேன், நான் வாக்குறுதி வாங்குகிறேன். என்ன வாக்குறுதி? ல தன்சுருன்னம் ல துமினுன்னம் பல தன்சுருன்னம். நீங்கள் அந்த நபியை கொண்டு நபின்னு ஈமான் கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல முகமது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, அவருடைய உம்மத்துக்கு. இப்போ முகமது ரசூலுல்லாஹ் தான் நபியா ஈமான் கொள்ளணும். நீங்க உம்மத்தா போயிடணும்ன்றாங்க. நுபுவத்துடைய சிம்மாசனத்திலே முகமது ரசூலுல்லாஹ்வை உட்கார வைத்து நீங்கள் கீழே இறங்கி அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னஹு, அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். 1,24,000 நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் தஆலா இந்த வாக்குறுதி இல்லாமல் அல்லாஹ் எந்த நபியையும் நான் ரசூலாக அனுப்பவில்லை. அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? முகமது ரசூலுல்லாஹ் இறுதி தூதராக வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் என் நபியுடைய மகாம் என்னன்னு தெரியுமா? உங்கள் காலத்தில் வந்து விட்டால் அந்த நபிதான் முகமது ரசூலுல்லாஹ், வேற யாரும் ரசூல் இல்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அப்படி அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ள சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுடைய உம்மத்தின் உயர்வு, நபியுடைய உம்மத்துடைய உயர்வை பத்தி அல்லாஹ் சொல்ல யா அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்குன்னு கேட்டாங்க. அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்கியா அல்லாஹ்? இது எப்படி ஆசை பாருங்க. அல்லாஹ் ஒரு உம்மத்துடைய சிறப்பை பத்தி சொல்றான். உடனே இவங்க அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்கியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா அது பின்னாடி வர உம்மத்து, அதுக்கெல்லாம் நீங்க நபியாக முடியாது, அந்த தகுதி உங்கள்கிட்ட இல்லைன்ட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய உயர்வை பத்தி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட இந்த உம்மத்துடைய உயர்வு பத்தி சொல்றான். சொன்னவொன்னு அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்குன்னு கேட்கல, யா அல்லாஹ் அந்த உம்மத்துல என்ன ஒரு உம்மத்தாக்கிடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நபியாக்குனாங்க, அந்த தகுதி உங்களுக்கு கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் அந்த உம்மத்துல என்னையும் ஒரு உம்மத்தாக்குறப்பே, இந்த நுபுவத் கூட எனக்கு தேவையில்லைன்ட்டான். நான் நபியா இருக்கணும்னு ஆசைப்படலையா அல்லாஹ், அந்த உம்மத்தில் ஒரு உம்மத் கடைநிலை உம்மத்தா இருந்தா போதும் அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய தவாது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை நான் அந்த உம்மத்துல உம்மத்தை ஆக்குறேன்ட்டான். அங்க நபிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டான்.
ஈசா அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அருள் புரிந்தான். ஈசா அலை இஸ்லாம் மரணிக்கவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உம்மத்திலே திரும்ப உலகத்தில் இறக்கப்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருப்பார்கள். 40 வருஷம் வாழ்வாங்க. இந்த உம்மத்துடைய பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். திருமணம் முடித்து 40 வருஷம் உம்மத்தாக வாழ்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள், உம்மத்தினருக்கு உதவி செய்வார்கள். பாருங்க, அங்க எடுத்த அந்த வாக்குறுதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான உம்மத்திலே நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான நபியுடைய உம்மத்திலே நாம் வந்திருக்கிறோம். அதனால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும். அந்த நபியுடைய உயர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த நபியை உயிரினும் காண நாம் நேசிக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆயத்துல நான் முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களா இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று முஹம்மது குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்க உம்மத்துக்கு, அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் என்ன சொல்லணும்னா என்னை நேசியுங்கள் சொல்லணும், என்னை முஹப்பத் வைங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்க என்ன நேசிச்சீங்கன்னா, என்ன முஹப்பத் வச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைக்கிறேன்றான். அப்படிதான் சொல்லணும். அங்க இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க நேசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லாஹ்வை காதலிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது உங்களால முடியாது. அல்லாஹ்வை காதலிக்கும் தகுதி என் ஜாத்துக்கு மட்டும் இருக்குது. நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை யாராலும் காதலிக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனை காதலிக்க தகுதி பெற்றவர்கள். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான். அந்த ரப்பு காதலிக்கிறான் பெருமானார. இரவு நேரத்துல வந்து நபி கிட்ட, நபியை கொஞ்சம் எந்திங்களேன், யா யுஹல் முத்தஸிர், தூங்கும் போது நைட்ல தனியா வந்து காதலியை எழுப்புறான், நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், உன்னோட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி அல்லாஹ் தூங்கிட்டு இருக்க நபிய, குளிர்காலம், கடுமையான குளிர்காலம், பெருமானார் போர்வையை அப்படியே இழுத்து போத்தி தூங்குறாங்க, போய் அல்லாஹ் எழுப்புறான் ஜிப்ரைல் மூலமா. ஜிப்ரைல் தான் எழுப்புறாங்க, யா யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டு தூங்கக்கூடியவரே, குமில்லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் முழிச்சுக்கங்களேன், குமில்லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அபின் ஹுஸ்மின்ஹு கலீலா அவுஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே என்கிட்ட பேசுங்கன்றான் அல்லாஹ். நபியே என்னிடம் பேசுங்கள், நீங்க எஞ்சி தொழுவுங்க, என்கிட்ட பேசுங்க, உங்களோட பேசணும் போல ஆசையா இருக்கு. நீங்க நினைத்தாலும் கொஞ்ச நேரம் பேசுங்க, பரவாயில்ல. தூக்கமா வருதா, கொஞ்ச நேரம் பேசுங்க. இல்ல நீங்க நினைச்சா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று அல்லாஹ் தன் காதலியை எழுப்புவதை போல முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எழுப்புகிறான். குர்ஆன்ல இருக்கிறதுக்கு நான் சொல்றது ஹதீஸ் எல்லாம் இல்ல, குர்ஆன். அப்படி அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றான். இப்போ ஃபத்தபியூனி சொன்னா தெரியுங்களா, என்னை நேசிங்கன்னு தான் சொல்லணும். ஃபத்தபியூனி நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். இத்திபா இருக்கு பாருங்க, நேசத்துடன் செய்வதற்கு பேர் தான் இத்திபா. இத்திபால உயர்வு இருக்கு. முஹப்பத் வந்து மனைவியே நம்ம முஹப்பத் வைக்கிறோம், நம்ம பிள்ளையே நம்ம முஹப்பத் வைக்கிறோம், அவங்க நம்மளை இத்திபா செய்யணும், நாம அவங்களை இத்திபா செய்ய முடியாது. அதனால தான் அல்லாஹ் அங்க முஹப்பத்துக்கு போடாம ஃபத்தபியூனின்னு போட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை என்னை நேசிங்கள் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுவோம்? உயர்வானவர்களை பின்பற்றுவோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்க உங்கள் மனைவி மக்களை நேசிப்பதை போல நேசிக்க கூடாது, உயர்வாக நேசிக்க வேண்டும். உயர்வான நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வைத்து நேசிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ஃபத்தபியூனின்னு சொல்றான். இத்திபாய ரசூல், பெருமானார் மாதிரி நம் சூரத்தை அலங்கரிப்பது, முஹம்மது ரசூலுல்லாஹ் மாதிரி நம் சீரத்தை அலங்கரிப்பது, முஹம்மது ரசூலுல்லாஹ் மாதிரி அசைவது, முஹம்மது ரசூலுல்லாஹ் மாதிரி சிரிப்பது. நபியை போலவே சஹாபாக்கள் ஆனார்கள், நபியுடைய ஒவ்வொரு அசைவையும் நேசித்தார்கள்.
ஷமாயிலு திருமதி எடுத்து பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஷமாயிலு திருமதின்னு ஹதீஸ் இருக்கு. நபியுடைய ஒவ்வொரு அசைவையும், நபியுடைய ஒவ்வொரு அங்கத்தையும், நபியுடைய நெற்றி எப்படி இருந்தது, நபியுடைய புருவம் எப்படி இருந்தது, அல்லாஹ் அக்பர். நபியுடைய அந்த தாடி எப்படி இருந்தது, அவருடைய கன்னம் எப்படி இருந்தது, ஒவ்வொன்றையும் வர்ணிக்கிறாங்க. ஒரு காதலை ஒரு பெண் கூட வர்ணிக்க முடியாது. ஒரு பெண்ணை காதலிக்கிறான் பாருங்க, அவர் கூட வர்ணிக்க முடியாது. முகமது ரசூலுல்லாவை உயிரினும் காண நேசித்த சத்திய சஹாபாக்கள் வர்ணித்தார்கள். அவருடைய புஜம் எப்படி இருந்தது, அவருடைய கைகள் எப்படி இருந்தது, அவருடைய நகங்கள் விரல் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். ஷமாயிலு திருமதி. சத்திய சஹாபாக்கள் எவ்வளவு நோட் பண்ணாங்க பாருங்க பெருமானார, எப்படி உள்வாங்கி இருப்பாங்க, எப்படி அந்த காதலிச்சிருப்பாங்க அந்த நபியை. போக்கஸ் ஃபுல்லாவே நபிதான். அவருடைய வாழ்க்கையில போக்கஸ் ஃபுல்லா நபிதான். அந்த நபியின் முஹப்பத் தான் அல்லாஹ்வின் முஹப்பத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.